சரி, ஓகே. இது வரைக்கும் நம்ம வந்து கரண்ட்டை பற்றி பார்த்தோம் அண்ட் எலக்ட்ரிக் சர்க்கியூட் பற்றி பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். ஸோ இந்த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலில் நம்ம V அப்படின்னு டினோட் பண்ணுவோம். சரிங்களா? சரி, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு என்ன வேணும்னா ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு அந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும். தட் இஸ் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். இது லோ ப்ரெஷர். அப்போ என்ன ஆகும்? கிராவிட்டியும் ஒரு முக்கியமான ரோலை இங்கே ப்ளே பண்ணும் வாட்டரில். சரிங்களா? ஆனால் எலக்ட்ரானை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா என்ன வேணும்? அவங்களுக்கு எலக்ட்ரிக் ப்ரெஷர் வேணும். எலக்ட்ரிக் ப்ரெஷர் வேணும். அதே நேரத்தில் கிராவிட்டி இங்கே வந்து ஒரு வேலையும் பார்க்க போகிறது கிடையாது. கிராவிட்டியை வந்து இங்கே கணக்கு எடுத்துக்க வேண்டிய கிடையாது. சரியா? கிராவிட்டி ஹேஸ் நோ ரோல். இங்கே வெறும் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறான். ஆனால் இங்கே கிராவிட்டிக்கு ரோல் கிடையாது. ஸோ கிராவிட்டியை விட்டுருங்க. இந்த எலக்ட்ரிக் ப்ரெஷர் இருக்குல்ல, அவனுக்கு தான் நம்ம என்ன பேர் சொல்ல போகிறோம் அப்படின்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். சரியா? அப்போது ஒரு சர்க்கியூட்டில் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுறது யார் அப்படின்னா பேட்ரி. சரியா? பேட்ரி. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நான் உங்களுக்கு கரண்ட் நடத்தும் போது நான் என்ன சொன்னேன்? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்னு சொன்னேன். கரெக்டாக? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ இது ஒரு காப்பர் ஒயர்னு வச்சுக்கோங்க. இந்த காப்பர் ஒயரில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? நான் பேட்ரி கனெக்ட் பண்ணலை, ஒரு ஒயர் தான், ஜஸ்ட் அ ஒயர். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு ரேண்டமாக ஒரு டைரெக்ஷனில் மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பர்டிகுலராக இந்த டைரெக்ஷன் சொல்லிட்டு மூவ் பண்ணாமல் ரேண்டம் டைரெக்ஷனில் மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரிங்களா? இப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுறீங்க. கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் ஸ்விட்சை போட்ட உடனே என்ன ஆகும் தெரியுமா? இதுக்குள்ளே இருக்கிற எல்லா எலக்ட்ரான்ஸும் ஒரே டைரெக்ஷனில் அலைன் ஆகும். ஒரே டைரெக்ஷனில் அலைன் ஆகிறத பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனில் அலைன் ஆனால் தான் அந்த இடத்துல ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் ஒரே டைரெக்ஷனில் போகும். ஸோ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் எலக்ட்ரானால் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியும் ஒரே டைரெக்ஷனில். அப்போ தான் என்ன ஆகும்? கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? அப்போது பேட்ரி தான் அது என்ன பண்ணுது? பேட்ரி தான் அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு காம்பனண்ட். புரியுதுங்களா? The difference of a potential may be produced by the battery. சரிங்களா? or else electric cell. ஓகே, சரி. இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்கா? அது பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் எப்படி இருக்குது? இந்த டைரெக்ஷனில் போகிறான். பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு போகிறான், டைரெக்ஷன் ஆஃப் த கரண்ட். ஆனால் எலக்ட்ரானோட டைரெக்ஷன் எப்படி இருக்குது? நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு இருக்குது. புரியுதா? ஸோ வித்தவுட் எனி பொட்டென்ஷியல் ஆர் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் உங்களால் என்ன பண்ண முடியாது? கரண்ட்டை கொண்டு வர முடியாது. நியூட்ரலாக ஒரு மெட்டல் பிளேட் இருக்குது, அதில் கரண்ட் வருமானா வராது. ஏன்னா எல்லா எலக்ட்ரானும் ரேண்டமாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த எலக்ட்ரானை ஒரே டைரெக்ஷனை மூவ் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணணும். ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை அங்கே க்ரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரி, இந்த பேட்டரி எப்படி சார் ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை கொடுக்குது அப்படின்னா அவன் பேட்டரிக்குள்ளே என்ன இருக்குது? கெமிக்கல்ஸ் இருக்குது. இந்த பேட்டரிக்குள்ளே இருக்க இந்த கெமிக்கல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லை கெமிக்கல் ஆக்ஷனை பண்ணி அது என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எங்கே? ஒரு பேட்டரிக்குள்ளே. அப்போ இந்த பேட்டரி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஒரு சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ண உடனே கரண்ட் ஃப்ளோ ஆகிறத நம்மளால் பார்க்கலாம். ஏன்னா அவன் என்ன பண்ணுறான்? ரெண்டு பொட்டென்ஷியலை க்ரியேட் பண்ணுறான். ஒன்று ஹை பொட்டென்ஷியலை க்ரியேட் பண்ணுறான், இன்னொன்று லோ பொட்டென்ஷியலை க்ரியேட் பண்ணுறான். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ண உடனே கரண்ட் ஃப்ளோ ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். சரி, இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கான டெஃபினேஷன் என்ன? டிஃபைன் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். அப்போது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், பிடினா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 points in an electric circuit
in an electric circuit carrying some current as the work done to move a unit charge from one point to another. என்ன சார் நம்ம சொன்னதுக்கும் இங்கேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் between 2 points in an electric circuit carrying some current as the work done to move unit positive charges from one point to another. For example, ஒரு யூனிட் சார்ஜை ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க் டன் தான் என்னவா கன்வெர்ட் ஆகும், பொட்டென்ஷியலாக கன்வெர்ட் ஆகும். அப்போ பொட்டென்ஷியலுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா V is equal to W by Q. இப்போ இந்த டெஃபினேஷன் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு. இதே ஒரு பொட்டென்ஷியலை டிஃபைன் பண்ண சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிள். நான் இதை அப்படியே மாற்றிக்கிறேன். என்னென்னு மாற்றிப்பேன், potential difference between 2 points in an electric circuit carrying some current as a work done to move a unit positive charge or unit charge from இந்த 1 point இருக்குல்ல அதுக்கு பதிலாக infinity to a point. அப்போ இன்ஃபினிட்டிலேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அது பொட்டென்ஷியல், ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். சரியா? ஏன்னா இன்ஃபினிட்டியில் பொட்டென்ஷியல் ஜீரோவாக இருக்கும். சரிங்களா? அப்போ இவருக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கும், அதனால் இது பொட்டென்ஷியல்னு சொல்கிறோம். ஆனால் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் பொட்டென்ஷியல் இருக்கும். சே விஏன்னு ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும், இங்கே விபின்னு ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும். அப்போ விஏலேருந்து விபிக்கு கொண்டு வர்றீங்க, அதே இங்கே வந்து ஜீரோலேருந்து விக்கு கொண்டு வர்றீங்க, அதனால் பொட்டென்ஷியல்னு சொல்லுவோம். புரியுதா உங்களுக்கு? சரி, எஸ்ஐ யூனிட் SI unit of potential or potential difference ரெண்டுமே ஒன்று தான், வோல்ட். இவனையும் வீன் தான் நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். சரிங்களா? சரி, அப்போ டிஃபைன் 1 வோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. define 1 volt or define unit of potential அப்படின்னு கேட்பாங்க. So 1 volt is the potential difference between 2 points in current carrying conductor when, definition அப்படியே வச்சுக்கணும், when 1 joule of work is done to move 1 coulomb of charge from one place to another. Sorry, one point to another வச்சுக்கலாம், one point to another. அப்போ அதே டெஃபினிஷன் தானே, மேலே இருக்க டெஃபினிஷன் தான். ஆனால் என்ன பண்ண போகிறீங்க, எக்ஸாக்டாக ஒர்க் டன் வந்து எவ்வளோவா இருக்கணும், 1 ஜூலாக இருக்கணும். அண்ட் சார்ஜஸ் வந்து எவ்வளோ இருக்கணும், 1 கூலுமாக இருந்தது அப்படின்னா அது 1 வோல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுன்றதான் அதுக்கான டெஃபினிஷன். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஐ ரிப்பீட், ஸோ அது டெஃபினிஷன் அப்படியே இருக்கணும். அதில் ஒர்க் டனுக்கு மட்டும் என்ன பண்ண போகிறீங்க, 1 ஜூல் போடணும். அண்ட் சார்ஜஸ்க்கு என்ன பண்ணணும், 1 கூலும் ஆஃப் சார்ஜை ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நகர்த்துறீங்க அப்படின்னா அது 1 வோல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றது அர்த்தம். இந்த 1 ஜூல் அப்படின்றது ஒர்க் டனோட யூனிட், எஸ்ஐ யூனிட். சரியா? பொட்டென்ஷியலை மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்ட் மீட்டர். சரியா? வோல்ட் மீட்டர். இதோட சிம்பிள் எப்படி இருக்கும், அம்மீட்டருக்கு போட்ட மாதிரியே தான். ஆனால் இங்கே என்ன இருக்கணும், நடுவில் V இருக்கணும், ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கணும்.
சரியா? ஸோ வோல்ட்மீட்டர் யூஸ் ஆகுது டு மெஷர் அ வோல்டேஜ் இல்லைனா பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இவங்களை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா பேரலலில் தான் கனெக்ட் பண்ணணும். ஒரு சர்க்கியூட்டில் பேரலலில் கனெக்ட் பண்ணணும். சரிங்களா?